சிலருக்கு என் மேலே என்ன கோவம்னா, எப்போவுமே ஜனங்களை தடவி கொடுத்தே பேசுகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் திட்ட வேணாமையா? நீ பாவி, நரகத்துக்கு போகிற, நீ பாரு, உன் ஜபம் கூரை கேட்டுமா, நீ எல்லாம் உருப்பிடுவியா? இப்படிலாம் பிரசங்கம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லையா? அதுதான் பிரசங்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. திட்டணும்யா. ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் சர்வீஸில் வந்து உட்காந்துட்டு யாரோ தடவி கொடுத்த மாதிரி இருக்குது, எனக்கு அது பிடிக்காதுங்க. வந்து அரைஞ்சா மாதிரி இருக்கணும், பலார்னு விட்டா மாதிரி இருக்கணும். போகும்போது நாங்கள் பேசிகிட்டு போவோம், நல்லா விட்டார்ல இன்றைக்கி, எப்படி வலிக்குதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல வசனங்களாக எடுத்து வச்சுக்கிட்டு நைஸாக பேசுகிறீங்க. செத்த நீ நரகத்துக்கு தான் போவ, நீ உருப்பிட மாட்டே, அப்படிலாம் பேச மாட்டேங்கிறீங்க ஏன்றாங்க. நான் என்ன கத்துக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இது அவர் அவ்வளோ அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லவர். அவரே அப்படி பேசலை, நான் எதுக்கு பேசணும்? எனக்கு அப்படிப்பட்ட பெரிய அதிகாரம் ஒன்றும் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். நானும் ஜனங்க முன்னால் எழுந்திரிச்சு நின்று எப்படி பேசுகிறேன்? நீங்கள் நன்றாக இருக்கும்படியாக, உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கும்படியாக, சந்ததி நன்றாக இருக்கும்படியாக, நீங்கள் நீடித்த நாட்களாக இருக்கும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, சமாதானமாக இருக்கும்படியாக, பாதுகாப்பாக இருக்கும்படியாக, கெட்டு போகாமல் இருக்கும்படியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதன்படி செய்யுங்கள். உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். ஏதோ நான் பெரிய தீர்க்கதரிசின்றதுனாலையோ அல்லது நான் பெரிய கடவுளுடைய மனுஷன்றது அப்படிலாம் கிடையாது. எனக்கு பெரிய அதிகாரம் இருக்குது, நான் பாஸ்டர்ன்றதுனால இல்லை. உங்கள் நலனுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நான் சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா இருக்கும்படியாக இதையெல்லாம் செய்யுங்கள். அவங்க ஏதாவது ரிமோட்டாக ஏதாவது ஒரு வசனம் எடுத்துக்கிறது. கர்த்தர் சில நேரத்தில் சில பெரிய அக்கிரமகாரங்களை திட்டுறாரு பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து சபையில் யூஸ் பண்ணுறது. உனக்கு பஞ்சு மெத்தை ஒரு கேடா, இதெல்லாம் உடைப்பேன், கட்டில் உடைப்பேன், உன் கண்ணாடியை உடைப்பேன், அதெல்லாம் ஆமோஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிறது. அது அவன் அக்கிரமம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு தான் அவனை எடுத்துக்கிட்டு சபைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு போட்டு அதை போட்டு திட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஏதோ ஒரு விரோதம் இவருக்குள்ள, ஒரு பகை, ஏதோ ஒன்று பிடிக்கல அவங்கள பற்றி போட்டு நீ உரட்டம் வச்சு வாங்கிடுறேன்னு சொல்லி வச்சு வெளுத்து வாங்கி விட்டுறது. அவருக்கு ஒரு திருப்தி, பண்ணிட்டோன்னு. என்ன கேட்குறாங்க, நீ ஏன் அப்படி பண்ணுறதில்ல? நீ அந்த வசனங்களெல்லாம் எடுக்கிறது இல்லையே. அதான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா பிரதர், அதனால தான் அது இல்லை, அவைலபிள் இல்லை, அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் கர்த்தர் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அவர் போதிக்கிற மாதிரி போதிக்கிறேன். மோசே போதிக்கிற மாதிரி அழகாக, சில நேரத்தில் கொஞ்சம் நக்கலாக, கொஞ்சம் கிண்டலாக, அது வானத்தில் இல்லை, ஏறி வர எடுத்துகிட்டு வர்றதுக்கு சமுத்திரத்தை கடந்து இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய விதத்தில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா